Hi friends, welcome to my channel. Today என்ன பார்க்க போறோம்னா today topic வந்து averageல lesson 6ல வந்து including excluding தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி averageல வந்து lesson 1ல இருந்து lesson 5 வரைக்கும் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, அது பாருங்க. அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம் பிளேலிஸ்ட், அப்புறம் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன், அதையும் நீங்க போய் பாத்துருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லெசன்ல நம்ம எத்தனை கொஸ்டின் பார்க்க போறோம்னா 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பாருங்க, இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங்னா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இன்க்ளூடிங்னா வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணுறது, எக்ஸ்க்ளூடிங்னா ஒரு மெம்பர் இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து அந்த இதுல இருந்து மைனஸ் பண்ணிடணும், எடுத்துடுறோம், அதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிங் சொல்லுவாங்க. வாங்க கொஸ்டின் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average weight of 21 boys was recorded as 64 kg. If the weight of the teacher was added, the average increasing by 1 kg. What was the teacher's age? Question பாருங்க. The average weight of 21 boys was recorded as 64. 21 boys உடைய average வந்து 64 kg. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பாய்ஸ் வந்து எவ்வளவு பேரு 21, ஆவரேஜ் வந்து 64, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிடணும். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. இஃப் த வெயிட் ஆஃப் த டீச்சர் வாஸ் ஆடட், த ஆவரேஜ் இன்க்ரீஸ் டு 1 kg. டீச்சர் ஒருத்தர் வந்து ஆட் ஆகுறாங்க, அவங்க ஆட் ஆனதுக்கு அப்புறம் ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 1 kg வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாய்ஸ் பிளஸ் டீச்சர் பார்க்கணும். ஆல்ரெடி பாய்ஸ் வந்து 21 பேர் இருக்காங்க, டீச்சர்ஸ் ஆட் ஆகும்போது 22 மெம்பர்ஸ் ஆயிடுவாங்க. 24 இருக்க ஆவரேஜ் 1 kg ஆட் ஆகும்போது 25 ஆகிடும். அப்போ பாய்ஸ் பிளஸ் டீச்சர் என்ன ஆகுதுன்னா 22 into 65 வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா வந்து நம்ம டீச்சர்ஸோட ஏஜ் கண்டுபிடிச்சலாம். மைனஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 21 into 64 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1344 வரும். இந்த 22 into 65 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1430 வரும். இது வந்து நீங்க ஸ்லோவா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டேன், சரிங்களா? இப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன வருதுன்னா 86 kg தான் வந்து இதோட டீச்சரோட வெயிட், சரிங்களா? பாய்ஸ் பிளஸ் டீச்சர்ல இருந்து பாய்ஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீச்சரோட ஏஜ் கிடைச்சிடும். டீச்சரோட ஏஜ் என்னன்னா 86 kg தான் வந்து டீச்சரோட வெயிட், ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The average age of 14 girls and the teacher's age is 15 years. If the teacher age is excluded, then the average reduced by 1. What is the teacher age? Question 1. The average age of 14 girls and their teacher age is 15 years. நம்ம கேர்ள்ஸ் பிளஸ் டீச்சர், கேர்ள்ஸ் வந்து 14 பேரு, டீச்சர் ஒருத்தர் ஆட் ஆகுறதுனால 15 மெம்பர்ஸ். 15 மெம்பர்ஸ் உடைய ஆவரேஜ் என்னன்னா 15, அதனால 15 into 15 போட்டுக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க, இஃப் த டீச்சர்ஸ் ஏஜ் இஸ் எக்ஸ்க்ளூட்னா வெளியே போயிடுறாங்க, அப்போ மைனஸ் பண்ணணும். தென் த ஆவரேஜ் ரெடியூஸ் டு 1. டீச்சர் ஒருத்தர் வந்து வெளியே போயிடுறாங்க, எக்ஸ்க்ளூட் ஆயிடுறாங்க, அவங்க அப்போ ஆல்ரெடி வந்து 15 இருக்கு, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 14. டீச்சர் ஒருத்தரை மைனஸ் பண்ணீங்கன்னா 14 வரும். ஏஜ் ஆவரேஜ் ரெடியூஸ்டு 1, ஆவரேஜும் வந்து 1 ரெடியூஸ் ஆயிடுது. அப்போ ஆல்ரெடி 15 இருக்கு, அதுல 1 போயிடுச்சுன்னா 14. அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் 14 into 14 தான் கேர்ள்ஸ். அப்புறம் இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா வந்து நம்ம டீச்சரோட ஏஜ் கண்டுபிடிச்சலாம். பாருங்க, 15 into 15 வந்து 255, 225. 14 into 14 வந்து 196. இவங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 29 வரும். 29 தான் வந்து டீச்சரோட ஏஜ், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இது சிம்பிள்ஸ் தான், ஆனா மெத்தட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து ஈஸி. பாருங்க, தேர்ட் பாருங்க. The average age of 5 members of a family in 25 years. If the servant of the family is included, the average age increased by 40%. What is the age of servant? இதுக்கு முன்னாடி பார்த்த சம்னா ஃபுல்லா நம்பரா கொடுத்துருப்பாங்க, ஆனா இதுல வந்து பர்சன்டேஜ்ல கொடுக்குறாங்க.
வாங்க எப்படி பார்க்கலாம். The average age of 5 members of a family is 25. 5 பேர் இருக்காங்க, அவங்களுடைய டோட்டல் ஆவரேஜ் வந்து 25. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ ஃபேமிலியோட ஆவரேஜும் ஃபேமிலி மெம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இஃப் த servant of the family is included, the average age increased by 40%. இப்போ ஒரு சர்வெண்ட் வந்து ஆட் ஆகுறாங்க. இப்போ ஃபேமிலி பிளஸ் சர்வெண்ட், ஃபேமிலி ஆல்ரெடி 5, ஒரு சர்வெண்ட் ஆட் ஆகும்போது ஒன்னு ஆட் பண்ணும்போது 6 ஆயிடும். ஆவரேஜ் என்ன சொல்றாங்க, இந்த ஆவரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் பை 40%. நம்பரா இருந்தா நம்ம டைரக்டா போட்டுருவோம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இருந்த பர்சன்டேஜ் போடணும், பிளஸ் 40% போது 25 into 40/100 பர்சன்டேஜ் போது 100 தான் டிவைட் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி வரும். இது வந்து அடிக்கலாம். 125 are 25, 425 are 100. 4 டேபிள் அடிச்சோம்னா 1 4s are 4, 10 4s are 40. இப்போ ஆல்ரெடி 25 இருக்கு, அடுத்து 10. இது ரெண்டுத்தையும் ஆட் சிம்பிள் இருக்கிறதுனால ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணீங்கன்னா 35 வரும். அதான் இங்க போட்டிருக்கேன். 6 into 35 போட்டிருக்கேன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து சர்வெண்டோடைய ஏஜ் தெரிஞ்சிடும். இப்போ 5 into 25 வந்து 125, 6 into 35 வந்து 210. இதுல இருந்து இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு 85 கிடைக்கும். அப்போ சர்வெண்டோட ஏஜ் வந்து 85. நெக்ஸ்ட் 4th சம் பாருங்க. இதுவும் அதே மாதிரி பர்சன்டேஜ் சம் தான். பாருங்க பார்க்கலாமா. The average age of 4 members of a family is 25 years. If head of the family is including in this group, then average age increased by 20%. Find out the age of the head. First என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கலாங்க. The average age of 4 member of the family is 25. இப்போ 4 member அவங்களோட ஆவரேஜ் வந்து 25. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபேமிலி வந்து எவ்வளவு, 4 into 25. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இஃப் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இஸ் இன்க்ளூடட்னா அவங்க கூட சேர்றாங்க, அப்ப ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆல்ரெடி வந்து 4 மெம்பர், ஒருத்தர் இன்க்ளூட் ஆகுறதுனால 5. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, திஸ் குரூப் then average of increasing by 20%. அப்போ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் இப்பதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருக்கிறது எத்தனை பர்சன்டேஜ், 25 பிளஸ் 25 into 20% 20/100 போட்டுக்கிறோம். அப்புறம் இதை அடிச்சோம்னா 125 are 25, 425 are 100, 1 4s are 4, 5 4s are 20. அப்புறம் வந்து இங்க 25 இருக்கு, இங்க 5 இதை ஆட் பண்ணோம்னா 30 தான் வந்து ஃபேமிலி பிளஸ் ஹெட்டோட ஆவரேஜ். ஃபைண்ட் அவுட் த ஏஜ் ஆஃப் த ஹெட். அப்போ ஹெட்டோட ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேமிலி பிளஸ் ஹெட்ல இருந்து ஃபேமிலிய மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும். டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 4 into 25 வந்து 100, 5 into 30 வந்து 150. இதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 50. இதுதான் வந்து ஹெட்டோட ஏஜ் வந்து 50. நெக்ஸ்ட் பார்க்கலாம். லாஸ்ட் சம். The average age of the class is 35 years. 6 new students with an average age of 33 years joined in that class, thereby decreasing the average by half years. The original strength of the class was. கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, பார்த்ததுலயே வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான சம். ஆனா இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். இதுல என்ன கேட்டிருக்காங்க, the original strength of the class. கிளாஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுக்கலாம். The average age of the class is 35 years. அந்த ஒரு கிளாஸோட ஆவரேஜ் வந்து 35 கொடுக்குறாங்க. எத்தனை மெம்பர்ஸ் நம்பர்ல கொடுக்கல, அதனால கிளாஸ் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இயர்ஸ் வந்து அப்போ எக்ஸ் கூட இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணாதான் டோட்டல் கிளாஸ் தெரியும். அதனால வந்து கிளாஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ்ன்றது வந்து எக்ஸ்ன்னு நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் இன்டூ 35ன்றது வந்து டோட்டல் கிளாஸ். 6 நியூ ஸ்டூடெண்ட் வித் an average is 6 நியூ ஸ்டூடெண்ட் வந்து சேர்றாங்க, அதனால ஆட் பண்ணும். அப்போ 6 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றதுனால நம்ம ஆட் பண்ணணும். பிளஸ் 6. அவங்களோட டோட்டல் ஆவரேஜ் வந்து 33 இயர்ஸ்.
அப்போ இயர்ஸும் நம்பரும் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் கிடைக்கும். இன்டூ 33 போட்டோம். அப்போ இது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா பை எத்தனை பேர் மொத்தம்னு பார்க்கணும். எக்ஸ் பிளஸ் 6. அப்போ அதை அப்படியே தூக்கி எழுதிடும். இப்போ இங்க 1 இருந்துச்சுன்னா 7 பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 6 தான் வந்து கீழே பண்ணணும். ஈக்குவல் டு டோட்டல் ஆவரேஜ் வந்து 35. சரிங்களா? thereby decreasing the average by half years. ஆனா அதுல இருந்து half years வந்து டிக்ரீஸ் ஆயிடும். அதனால மைனஸ் half years நம்ம எப்படி போட்டுக்கலாம், 0.5 போடலாம். அதனால 0.5 போட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ இது போட்டுமா, இப்போ வந்து டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 35x பிளஸ் 6 into 33 வந்து 198. இந்த எக்ஸ் பிளஸ் 6 வந்து இந்த பக்கம் வந்துடும் போது மல்டிப்ளை ஆயிடும். இங்க டிவைட்ல இருந்து சரி மல்டிப்ளை ஆயிடும். இங்க இருக்கிறது பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 35 மைனஸ் 0.5. இது மைனஸ் 0.5 மைனஸ் பண்ணீங்கன்னா 34.5 வந்துடும். அடுத்து இங்க இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளை ஆயிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் 6 வந்துடும். இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 35x பிளஸ் 198 ஈக்குவல் டு இந்த நம்பருங்களை இதுக்குள்ள கொண்டு பெருக்கிறோம், மல்டிப்ளை பண்றோம். அப்போ 34.5 இன்டூ எக்ஸ் வந்து 34.5x பிளஸ் 34.5 இன்டூ 6 வந்து 207 போட்டீங்களா? இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 34.5x வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும். 35xல இருந்து 34.5x மைனஸ் பண்ணீங்கன்னா 0.5x வந்துடும். ஈக்குவல் டு இங்க 207 இருக்கு, இந்த பக்கம் 198 இருக்கு, இது இந்த பக்கம் மைனஸ் ஆயிடும். அப்போ 207ல இருந்து 198 மைனஸ் பண்ணீங்கன்னா 90 கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்புறம் எக்ஸ் இங்க வச்சுக்கோங்க, 90 0.5 இந்த பக்கம் வந்தது 90ல சாரி 9 கிடைக்கும். இந்த பக்கம் இருக்கிற 0.5 இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளை டிவைட் ஆயிடும். 0.5 நம்ம என்ன பண்ணலாம், மேல ஒரு 0 சேர்க்கும் போது கீழே இருக்கிற 0 எடுத்துடலாம். அந்த மெத்தட்ல நான் போட்டிருக்கேன். ஒரு 5 டேபிள் அடிச்சுக்கோங்க. 1 5s 5, 18 5s 19. அப்போ எக்ஸ் வந்து 18 கிடைக்குது. ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிளாஸ் எவ்வளோன்னா 18. ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டாபிக்ல இருந்து வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.